Hello guys, இந்த வீடியோல நம்ம taxable HRA எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். எப்படி taxable HRA கண்டுபிடிக்கணும்னா HRA received minus deduction of HRA பண்ணோம்னா நமக்கு taxable HRA கிடைச்சிடும். இப்போ deduction of HRA எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மூணு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா HRA received. செகண்ட் வந்து 40% of salary. இந்த salaryன்றது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா basic salary, DASBனா dearness allowance for service benefit. Service benefit அதுக்கப்புறமா வந்து forming part of salary அப்படின்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கமிஷன் ஆன் சேல்ஸ் அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் இது எல்லாமே வந்து சேலரியில இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கண்டிஷன் ரெண்ட் பெய்டு அதோட 10% ஆஃப் சேலரிய மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த மூணும் போடுவோம்ல இதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல இந்த மூணு அமௌண்ட்ல எது வந்து கம்மியான அமௌண்ட்டோ அதுதான் வந்து டிடக்ஷன் ஆஃப் HRA. அந்த கிடைச்ச டிடக்ஷன் ஆஃப் HRAவை HRA ரிசீவோட மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டாக்ஸபிள் HRA கிடைச்சிடும். 40% ஆஃப் சேலரி சொன்னால இது வந்து நான் மெட்ரோ சிட்டிஸ்க்கு தான் இந்த 40%. இதுவே மெட்ரோ சிட்டிஸாக இருந்துச்சுன்னா 50% ஆஃப் சேலரி எடுத்துக்கணும். மெட்ரோ சிட்டிஸ் எதெல்லாம்னா டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா இந்த 4 சிட்டிஸ் மட்டும்தான் மெட்ரோ சிட்டிஸ். இந்த 4 சிட்டிஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஷினில் 50% ஆஃப் சேலரி வந்து நம்ம எடுத்துக்கணும். அதர் எக்ஸசைஸ் 12 தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 5.130 இருக்க சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்ஸபிள் HRAவை வந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. மிஸ்டர் ரகுவோடது அவர் வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். அவரோட பேசிக் சேலரி வந்து 3000 பர் மந்த் தான். HRA வந்து 700 பர் மந்த். ரெண்ட் பெய்டு வந்து 400 பர் மந்த். HRAவோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து HRA received. இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 700 பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. மந்த்துக்கு கொடுத்துருந்தா அதை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 700 × 12 1 இயருக்கு 12 மந்த் அதனால × 12. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 8400 rupees கிடைக்கும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ் டிடக்ஷன் ஆஃப் HRA. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா HRA received. எவ்வளோ HRA கொடுத்துருக்காங்க 700 பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால × 12 பண்ணோம்னா நம்மளுக்கு 8400 rupees கிடைக்கும். செகண்ட் வந்து என்னது இங்கே வந்து எந்த ஊர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா திருச்சின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மெட்ரோ சிட்டிஸ் கிடையாது. அப்போ வந்து 40% ஆஃப் சேலரி எடுத்துக்கணும். இங்கே பேசிக் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3000 rupees. ஸோ 3000 × 12 பர் மந்த்துக்கு கொடுத்துருந்தாங்க. இயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது × 12ன்னு போடணும். 3000 × 12 பண்ணால் நம்மளுக்கு 36,000 கிடைக்கும். இதில் இருந்து 40% நம்ம தரணும். 40 / 100 பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 14,400 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 400 பர் மந்த்னு கொடுத்துருக்காங்களா. 400 × 12ன்னு பண்ணணும். 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணும் போது × 12 பண்ணோம்னா நம்மளுக்கு 4800 rupees கிடைக்கும். மைனஸ் 10% ஆஃப் சேலரியா நம்மளுக்கு சேலரி எவ்வளோ கிடச்சிச்சு 3000 × 12 பண்ணும் போது 36,000 கிடச்சிச்சா. அப்போ 36,000 × 10/100 பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3600 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 1200 rupees கிடைக்கும். இப்போ இந்த இன்னர் காலம்ல இருக்குல்ல டிடக்ஷன்ஸ் இதில் எது வந்து லீஸ்டோ அதை தான் எடுத்துக்கணும். எது வந்து கம்மியாக இருக்கோ அந்த டிடக்ஷன் அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். எது கம்மியாக இருக்கு 1200 தானே கம்மியாக இருக்கு. அப்போ இதை எடுத்து அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. 1200 HRA ரிசீவ்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை தான் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 7200 rupees கிடைக்கும். இது வந்து டாக்ஸபிள் HRA. இப்போ நம்ம அதர் எக்ஸசைஸ் 13 தான் பார்க்க போறோம். மிஸ்டர் ஏன்றவர் வந்து ஈரோட்ல வேலை பார்க்குறாராம். அவரோட சேலரி வந்து 3000 பர் மந்த்துக்கு.
நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் வந்து HRA தராங்க, எவ்வளோனா 350 கொடுக்குறாங்க. இதுல ரெண்ட் எவ்வளோ பே பண்றாங்கன்னா 500 பர் மந்த்துக்கு பே பண்றாங்க. இப்போ அவரோட டாக்ஸபிள் HRA எவ்வளோன்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், HRA ரிசீவ்டு எழுதிக்கணும். HRAன்னு கொடுத்துருக்காங்க, அதான் HRA ரிசீவ்டு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 350 கொடுத்துருக்காங்க. ஸோ 350 இன்டூ 12ன்னு பண்ணணும். பர் மந்த்துக்கு தானே கொடுத்துருந்தாங்க, அதனால இன்டூ 12 பண்ணோன்னா நம்மளுக்கு 4200 கிடைக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டா அவுட்டர் காலம்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ் டிடக்ஷன் ஆஃப் HRA. ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் என்னது, HRA ரிசீவ்டு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 350 கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. இயருக்கு மாற்றணும்னா நம்ம இன்டூ 12 பண்ணணும், ஏன்னா 1 இயர்ல 12 மந்த்ஸ். இன்டூ பண்ணோம்னா நம்மளுக்கு 4200 கிடைக்கும். இதை இன்னர் காலம்ல போட்டுக்கணும். செகண்ட் ஈரோடுன்னு தானே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அப்போ அது வந்து என்னது, நான் மெட்ரோ சிட்டி. அப்போ சேலரியிலேருந்து 40% தான் எடுத்துக்க போகிறோம். சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3000 இன்டூ 12 பர் மந்த்தா. ஸோ 1 இயர்ல 12 மந்த்ஸ் இருக்கு, அதனால இன்டூ 12 பண்ணியிருக்கேன். 3000 இன்டூ 12 பண்ணோம்னா 36000 கிடைக்கும். 36000ல 40% எடுத்துக்கணும். ஸோ 40 divided by 100 percentageன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 14400 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்க 500 கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. அப்போ இயருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 12 பண்ணிக்கணுமா. 500 இன்டூ 12 பண்ணோம்னா 6000 மைனஸ் 10% ஆஃப் சேலரியா. சேலரி எவ்வளோ, 36000. அப்போ 36000 இன்டூ 10/100 பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். பண்ணோம்னா 3600 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2400 rupees கிடைக்கும். இப்போ டிடக்ஷன்ல எது வந்து கம்மியான அமௌண்ட்டோ அதை தான் எடுத்துக்கணும். இந்த மூணுத்துல எது கம்மி, 2400 தானே கம்மி. ஸோ இதை எடுத்து அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. 2400 டிடக்ஷன் ஆஃப் HRA வந்து 2400. இப்போ நம்மள டாக்ஸபிள் HRA தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், HRA ரிசீவ்டுல இருந்து டிடக்ஷன் ஆஃப் HRAவை மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 1800 rupees கிடைக்கும். இதுதான் வந்து taxable HRA. Thanks for watching.